வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மிளகு குழம்பு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தாளிப்புக்கு எண்ணெய் விட்டுக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா கடுகு கடுகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்ச பிற்பாடு கடுகை போட்டு விடுங்க. இந்த பாருங்க கடுகு இவ்வளோதான். இவ்வளோ கடுகை போட்டு விடுங்க. கடுகு கொஞ்சம் தாளிப்பு வரட்டும். கொஞ்சம் அப்படியே இந்த பொரிக்கிற சத்தம் கேட்டோன்னா அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க, அதாவது கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு இதெல்லாம் போடணும். போட்டு ஒரு வறுக்கணும். அப்படியே பொன்னிறமாக வர அளவுக்கு வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். இதே லைட்டாக ஒரு வறுவல் வறுத்த பிற்பாடு என்ன பண்ணோம்னா ஒரு 2-3 செகண்ட் கருவேப்பிலை பார்த்துங்க. நல்லா இப்படி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே வணங்கணும். குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். ஒரு பச்சை கலர் மாதிரி மிளகு குழம்புக்கு கொடுக்கும். இந்த மிளகு குழம்புங்கிறது அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கொண்டது. நீங்கள் என்னென்னமோ இன்னைக்கு காலகட்டத்தில் விற்கிது, அதை அத்தனையும் வாங்கி சாப்பிட்டு வயிறு ரத்தம் எல்லாத்துலேயும் அந்த உணவின் விஷத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த மிளகு குழம்பு என்ன பண்ணுன்னா அந்த விஷத்தன்மை எல்லாத்தையும் நம்மளுடைய கசடுகள் வழியாக வெளியேற்றி விட்டுரும். அவ்வளோ ஒரு சிறப்பான மிளகு குழம்பு. 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மிளகு குழம்பு. இதை வாரத்தில் ஒரு நாள் இந்த மிளகு குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை மாதத்தில் ஒரு 2 தாட்டி இந்த மிளகு குழம்பு நல்ல ஒரு புல்கட்டு, எங்கேயாவது விசேஷத்துக்குலாம் போனீங்கன்னா அந்த விசேஷத்தில் ஒரு புல்கட்டு கட்டியிருப்பீங்க. அப்போ சில பேருக்கு சேராமல் போகும் உடம்புலாம். அவங்களுக்குலாம் இந்த மிளகு குழம்பு ஊற்றி அதில் சாப்பாடு போட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அப்படி பொழைச்சி அடித்தா உடம்புல உள்ள சளி கிளி கசடு கிசடு எல்லாம் வெளியேறும் மக்களே. அந்த அளவுக்கு சத்தான ஒரு குழம்பு. ஓகே, ஓரளவு எல்லாத்தையும் வறுத்துட்டோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம தாளிச்சு விட்டதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு குறைன்னு அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு தாளிப்பு ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணும், எப்போதும் போல கடுகு போடுறோம். கடுகு போட்டோமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு நாம்பு சீரகம் 2 நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 2 வரமிளகா போட்டு சும்மா ஒரு 4 கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விடுறோம். சரிங்களா? இதில் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இவ்வளோ கடலைப்பருப்பு போட்டுட்டு அதை என்ன பண்ணுறோம், நல்லா தாளிக்கிறோம். தாளிச்ச பிற்பாடு நம்ம ஒரு கைப்பிடி புளியை ஊற வச்சுருக்கிறோம். பார்த்தீங்களா? இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து இதில் ஊற்ற வேண்டியதான். இப்போ நம்ம நல்லா கரைச்சி விட்டு நல்லா புளிஞ்சு கரைச்சி விடணும் புளியை. ஓகேங்களா? இப்போ அது ஒரு கொதி வரணும். நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வரணும். இந்த கொதி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணணும். கொஞ்சம் இப்போ பாருங்க, நம்ம ஊற்றின அந்த புளி நல்லா நுர வர வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுங்க. சிம்மில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும். சும்மா ஒரு ஸ்பூன் ஆகிற அளவுக்கு போடுங்க மிளகாத்தூள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சோண்டு மல்லித்தூள், அது ஒரு ஸ்பூன் ஆகிற அளவுக்கு மல்லித்தூள் போடுங்க. போட்டுட்டு இது என்ன ஆகும்னா
இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதி வரணும். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டோமா, நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டோம்ல, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு ப்ளஸ் வந்து மல்லி இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டோம்ல, அந்த தாளிச்சுட்டதை பாருங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி அரைச்சி குறன்னு வச்சுருக்கிறேன். இதை வந்து இப்போ இதில் சேர்க்கணும். சேர்த்துடுமா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேருங்க. ஏன்னா துவரம்பருப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் திக்காவே வரும். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு தேவையான உப்பு பாருங்க, நல்லா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு தக்கனப்புல உப்பு போட்டு நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் பார்த்து கூட போட்டுக்கங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு குழம்பு. இந்த மிளகு குழம்பு வந்து உடம்புல உள்ள அத்தனை விஷத்தையும் வெளியேற்றும். அவ்வளோ ஒரு அற்புதமான குழம்பு. ஃபைனல் டச்சிங்கு பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நல்லா கொதி வந்திருக்கா. இந்த நல்லா கொதி வரும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு கட்டி வெல்லமோ அல்லது வெல்லம் இல்லைன்னா ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை, 1/2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை அப்படி போட்டுருங்க. அப்படி போட்டுட்டு நல்லா கொதி வரும்போது வீட்டில் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா அந்த நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூனுக்கு தக்கனாப்புல அப்படி விடணும் இந்த குழம்புக்குள்ள. ஏன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கணும். அப்போ அந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் அப்படி விட்டிங்கன்னா அப்படி ஒரு வாசமாக இருக்கும். இதை வந்து மிளகு குழம்புன்னு சொல்லுவாங்க. மிளகு அதிகமாக இந்த குழம்புல சேர்த்திருக்கிறதுனால ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். நல்லா கொதிக்கணும்னு வச்சுங்களேன். கொதிச்சு ஒரு மாதிரி திக்கான ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ பார்த்தீங்களா, கடைசி ஸ்டேஜ் அப்படியே அந்த ஒரு திக்னஸில் அப்படியே அந்த மிளகு குழம்பு வந்துருக்கு பாருங்க. அந்த மிளகு குழம்பு எடுத்து ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கலாம். இதில் இன்னும் கூட இன்னும் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் கூட விட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு காவோ அல்லது 15 நாளைக்கு ஒரு காவோ இந்த மிளகு குழம்பு சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற சளி எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மூக்கு சளி வருது, இந்த மாதிரியான எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அவ்வளோ ஒரு அற்புதமான மருத்துவ குழம்பு. பயன்படுத்துங்க மக்களே, பயன்படுத்தி பாட்டில் அடைச்சி வச்சுங்க. அடுத்து ஒரு டிஷ்ஷில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.